எனக்கு ரொம்ப வருஷத்து கனவு மாதிரி இது ப்ரீட் பண்ணணுன்றது. இது ப்ரீட் பண்ணணும். ஓகே. எனக்கு நிறைய முறை இது கிளிக் ஆகாமலே போனது. இப்போ தான் வந்து இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகி நல்லா கொடுத்துட்டு இருக்கிறேன். கோல்டு இந்த மேங்கோ எல்லோ இந்த மாதிரி ஒரு எல்லோ. ஏரியில் எப்படி பெரிய மீன் குட்டி மீனை சாப்பிடுது, தவளை பாம்பு சாப்பிடுது, எல்லாம் இருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு மீன் இருந்துகிட்டே இருக்கியா. அதான் என்வாயர்மெண்ட். அந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டை நான் இங்கே கொண்டு வரது. ஒவ்வொரு தொட்டிலும் எந்த தொட்டியில் நான் நெட்டு போட்டாலும் யூ கேன் சீ ஷ்ரிம்ப். என்ன ரீசன்னா அந்த ஷ்ரிம்ப் வந்து நான் ஃபீடிங் என்னைக்கு பண்ணலையோ அன்னைக்கு வந்து அதுங்க மீன்களுக்கு கொஞ்சம் சாப்பிட தான் செய்யும். ஆனாலும் அதெல்லாம் போக மிஞ்சுறது எனக்கு இருக்கு இல்லையா, அதான் இறைவன் நமக்கு கொடுக்குறது. அது நிறைவாக இருக்கும், குறை இருக்காது. இதை நான் நம்புகிறேன், அதனால நான் அதை பண்ணுறேன். எல்லோ டெக்ஸிடோ வச்சுருக்கோம், சிலோன் ஒயிட் வச்சுருக்கிறோம், பர்பிள் பெரி வச்சுருக்கோம். ஒவ்வொரு மீனையாக நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. சிலோன் ஒயிட் இருக்குது, பர்பிள் பெரி இருக்குது, எலக்ட்ரிக் ப்ளூ இருக்குது, கோரல் ரெட் என்லர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ரெட் லேஸ் இருக்குது, அப்புறம் ஃபுல் கோல்டு கப்பி இருக்குது. ஃபுல் கோல்டு. ஆமாம். இது இல்லாமல் மெடுசா டிராகன் இருக்குது. ஸோ சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். வந்துட்டு ஒரு 15 டைப்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு இதிலே எடுத்துட்டோம். நாட்டில் வந்து நிறையா நேச்சுரலாக வரக்கூடிய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. நம்ம இன்பிரீட் நம்ம நாட்டு வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இது. கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண் டியூப்ளசஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஃபார்ம் தான் வந்திருக்கோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தாண்டி இருக்கக்கூடிய விநாயகபுரம் இடத்துல தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புது வெரைட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி எங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 50க்கு மேலே வெரைட்டி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய ஃபிஷஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு இதெல்லாமே நீங்கள் வீடியோஸில் பார்த்துருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம நேராகவே பார்க்க போகிறோம். ஸோ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ இடம் வந்துட்டு இவ்வளோ தான். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா வெரைட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இன்னமும் நிறைய இடம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இந்த இடத்த ஃபுல்லாகவே கவர் பண்ணி என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது, ஸோ எல்லாமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் முக்கியமாக இது எல்லாமே சேல் பண்ணுறதுக்காக தான். ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோ கொடுப்போம். கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சார் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது. ஸோ சார் நல்லா இருக்கிறேன். உங்களை பற்றின இன்ட்ரோ வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நானும் உங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்குது. சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது. நான் என்னுடைய பேர் ஜேஸ்ராஜ். ஓகே. ஐ ஆம் ஹியர் மோர் தென் 35 years. 35 years. எனக்கு இது வந்து பேஷன் கம் ஹாபி. ஸோ இது நிறைய வெரைட்டிஸ் ப்ரீட் பண்ணுறது என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட். யாரும் ப்ரீட் பண்ண முடியாத வெரைட்டிஸை ப்ரீட் பண்ணணுங்கிறது என்னோட அந்த காலத்துலேருந்து ஒரு கனவு மாதிரி. இதே தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் ஏதாவது புது வெரைட்டிகள் எங்களுக்கு இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் லெவலில் நிறைய மீன்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே சார். ஓகே. ஸோ இது நீங்கள் வந்துட்டு எப்படி இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கலெக்ஷன்ஸாக வந்துட்டு எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க? நிறைய இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா ஷாப்ஸும் வருது. ஆமாம் வருது. ஸோ தே கேன் சே ஐ am trading it, by buying it and selling it. அது வந்து இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து பெரிய விஷயம் இல்லை. காசு கொடுத்தா யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். ஆனால் ப்ரீட் பண்ணுறதுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் விஷயம். என்னன்னா ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு விதமான கல்ச்சர் இருக்குது. ஸோ அதை தான் கேட்குறேன். ஸோ எப்படி நீங்கள் அதை வந்துட்டு கல்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்றது தான். ஏன்னா நிறைய விஷயம் வந்துட்டு நிறைய ஃபிஷஸ் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் சில ஃபிஷஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு அதை ப்ரீட் பண்ணி ஒரு செக்ஷனாக நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிது அப்படின்னு? இது வந்து அதான் சொல்கிறேன், நோயிங் திங்ஸ் வந்து ஒரு மனுஷனோட லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் அன்டில் டெத்து வந்து லேர்னிங் வந்து சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஆமாம். ஸோ கற்றுக்கக்கூடிய விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். அது மூலமாக நான் பண்ணுறேன். ப்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஐ ஆம் செல்லிங் இட். ஓகே. ஸோ யார் தேடி வந்தாங்களோ அவங்களுக்கும் கொடுக்குறேன். வெளியிலையும் எல்லாருக்கும் வந்து வெளியூருக்கும் அனுப்புகிறோம். அது இல்லாமல் ஹோல்சேலும் பண்ணுறோம். ஓகே சார். இதில் எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வந்து நம்ம ஃபார்மில் இருக்குது? அந்த எத்தனை ஃபார்ம் நம்மகிட்ட இருக்குது? ஆக்சுவலாக நான் மோர் தென் 50 வெரைட்டிஸ் பண்ணுறோம். ஓகே. அதுவும் அதில் வந்து ஷ்ரிம்ஸு, லாப்ஸ்டர்ஸ், ஸ்னெயில்ஸ் அண்ட் ரெயின்போ வெரைட்டிஸ், அப்புறம் கில்லி ஃபிஷ் ஃபேமிலி. ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். ஆமாம், எல்லாம் டிஃப்ரெண்ட்டான உள்ள சில வித்தியாசமான மீன்கள். இதுங்களை தேடி எடுத்து கலெக்ட் பண்ணி பண்ணுறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே சார். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஃபிஷஸை பார்த்துடலாங்களா? ஓகே, பார்த்துடலாம். ஓகே. ஸோ கைஸ் சார் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம்.
ஒயிட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வெளியே பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்காது ப்ரோ? இது தெரியல, நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ கைஸ் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு பெயிண்டட் ஒயிட்டாக இருக்கும். ஆமாம், ஆனால் டெயில் பெருசாக வராது. இதுக்கு ரொம்ப நார்மலாக இருக்க பீசஸ் மாதிரி வரும். ஆமாம், டெயில் அகலமாக வராது. இது கலராக இருக்கிறது ஃபீமேலா இல்லை இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறது மேல்? ஓகே. கலர்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லோவாக இருக்கிறது ஃபீமேல். ஸோ ஒயிட்டாக இருக்குது மேல். ஸோ கைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்ன ஸ்ரீலங்கன் ஒயிட்டு இல்லை சிலோன் ஒயிட்? சிலோன் ஒயிட். ஓகே. இது வந்து வயலட் கிங் கோப்ரா கப்பி வெரைட்டி. ஆமாம், வயலட் கிங் கோப்ரா. வயலட் கிங் கோப்ரா. ஓகே. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சைஸ் சின்ன மேல் தான் இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா பெரிய மேல்ஸ்லாம் நிறைய சேல் ஆகிடுச்சு. ஆனால் இதுவே ப்ரீடிங் பேர் தானே? ப்ரீடிங் பேர் தான். ஓகே. ஸோ கைஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பேபிஸ். ஸோ ஃபுல்லாக நம்மகிட்ட வந்த குட்டிங்களே வளர்ந்து சைஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இங்கேயே ப்ரீட் ஆகி அதுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே. இது வந்து இந்த தொட்டியில் வந்து ரெட், இது ஃபயர் ரெட் ஷ்ரிம்ப் இருக்குது. ஓகே ஓகே. இதிலே ப்ரீட் ஆகி குட்டிங்களோட. இது வந்து கப்பி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த பிளான்ட்டு தனியாகவே இது பண்ணுறீங்களா? பிளான்ட்டு அது வளர்ந்துட்டே இருக்கும், அதுவும் சேல் பண்ணுறோம். இந்த வரை இது வந்து ஃபயர் ரெட் ஷ்ரிம்ப். ஓகே. ஃபயர் ரெட்டுங்களா? ஃபயர் ரெட், அதாவது ஃபுல் பாடி ரெட்டாக இருக்கும். இதில் செரி ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் டல் ரெட்டாக இருக்கும். இது வந்து ஃபயர் ரெட் பாருங்கள், அது கையிலே பாருங்கள். ஆமாம், ஷ்ரிம்ப்பு அதோட குட்டி தெரியுதா? பொடி ரொம்ப. ஓகே ஓகே. ரொம்ப பொடிசாக இருக்கா? இதில் ப்ரீட் ஆகிருக்கு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஃபயர் ரெட் ஷ்ரிம்ப்பு. இது கூட இது வந்து இந்த மாதிரி ரெட் ராம்சான் ஸ்னைலும் ப்ரீட் பண்ணுறோம். ஓகே. இது வந்து ஸ்னைலு, ஆனால் டேங்க் க்ளீன் பண்ணுறதுல இது வந்து இதோட பர்பஸே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். கிளாஸ் டேங்க்ஸில் எல்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இதோட பாடி வந்து ஃப்ளோரசன்ட் பாடி. உள்ளே இருக்க ஃப்ளஷ் பாருங்கள், நல்லா ரெட்டாக தெரியுது பாருங்க. கண்ணாடி தொட்டில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம பிளான்டட் அக்வேரியம் வச்சா இது கன்ஃபார்ம் வைக்கலாம், அழகாக வைக்கலாம். ஆனால் இந்த அன்வான்ட் ஸ்னைலில் சாப்பிட்றதுக்காக அசாசின் ஸ்னைல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அசாசின் ஸ்னைல் இருந்துச்சுன்னா இது வளர்க்குறது கஷ்டம், ஏன்னா அது சாப்பிட்டுடும். ஓ சரி சரி சரி. அது வந்துட்டு நீங்கள் சொல்கிறது இந்த எல்லோவாக இருக்கும், அது சொல்கிறீங்களா? கருப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரி வெறியாக இருக்கும். அது எங்கள் தொட்டியில் அங்கே மேலே இருக்குது. ஓகே. அது மாதிரி நாங்கள் வந்து இந்த கோல்டன் ஆப்பிள் ஸ்டைலும் ப்ரீட் பண்ணுறோம். ஓகே. கோல்டன் ஆப்பிள் இது நம்ம மோஸ்ட்டாக பார்த்துருக்கோம். ஆமாம், இது வந்து கொஞ்சம் நிறையா பார்த்துருக்கலாம். ஓகே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா என் தொட்டியில் எல்லா தொட்டிலையுமே ஒரு என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அதாவது வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ லேக்கில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் இருக்குது, ஸ்னைல்ஸ் இருக்குது, ஷ்ரிம்ஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது. எல்லாமே ஒன்றா ஒரே இடத்துல இருக்கு இல்லையா? இதை வந்து என்னோட ஒவ்வொரு தொட்டிலையும் பார்க்க முடியும். ஸ்னைல் இருக்குது, ஷ்ரிம்ஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்னோட ஒன்று ஃபுட் செயின் வந்து லிங்க் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து மீன் அதிகமாக இருந்தால் அது வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. வேறு பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த தண்ணி வந்து எவ்வளோ ஓல்டு வாட்டராக இருந்தாலும் மீன் வந்து ஒன்றுமே ஆகாது. ஏரியேஷன் தேவையில்லை, நேச்சுரல் ஏரியேஷன் இது. இந்த சிஸ்டத்தை நான் எல்லா தொட்டிலையும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கைஸ் இதில் பார்க்குறக்கே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இதுலேயே ஒரு 4-5 வெரைட்டி வந்துட்டு சொல்லிட்டாரு இந்த ஒரு சின்ன ஒரு செட்டப்லேயே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இன்னும் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது தான். ஸோ சார் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். அடுத்தது வந்து நாங்கள் கப்பியும் நிறைய வெரைட்டிஸ் கப்பீஸும் ப்ரீட் பண்ணுறோம். ஓகே. எத்தனை வெரைட்டி ஆஃப் கப்பீஸ்? கிட்டத்தட்ட ஒரு 12 வெரைட்டி கப்பி எங்ககிட்ட இருக்குது. ஓகே. அது பூரா இம்போர்ட்டட் ஸ்டாக் மட்டும்தான். ஓகே ஓகே. அதை கொண்டு வந்து ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறோம். ஓ, எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ரீட் பண்ணி இங்கே நம்ம சென்னையோட இந்த வெதர் டெம்பரேச்சரில் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஓகே. நல்ல கண்டிஷனில் இருக்கிறது தான் சேல் பண்ணுறோம். ஸோ இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா பொதுவாக வந்து இப்போ கேரளாவிலேருந்து ஃபிஷ் வருது, இங்கே வரும்போது இந்த வாட்டர் கண்டிஷன் ப்ளஸ்
இந்த டெம்பரேச்சர் இது ரெண்டுக்கும் வந்து மீன்கள் நிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. நிக்கிறது இல்லாமா? ஆனா அது நம்ம தண்ணியில நிப்பாட்டி அதுல இருந்து குட்டி எடுத்து சேல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுதான் நான் கேட்கணும். நம்ம ஊர் கண்டிஷனுக்கு சில கப்பீஸ் செட் ஆகாது. ஸோ இந்த ரெட் ஐ பாத்தீங்கன்னாலே அதுவே கொஞ்சம் செட் ஆகாம போயிடும். ப்ரீடிங் எடுத்து வர்றதுன்றது பெரிய விஷயம் தான். இதுல இது வந்து எல்லோ டக்ஸிடோ கப்பி. ஓகே. ஸோ கப்பியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோ டக்ஸிடோ வச்சுருக்கோம், சிலோன் ஒயிட் வச்சுருக்கிறோம், பர்பிள் பெரி வச்சுருக்கோம். ஒவ்வொரு மீனையாக நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. சிலோன் ஒயிட் இருக்குது, பர்பிள் பெரி இருக்குது, எலக்ட்ரிக் ப்ளூ இருக்குது, கோரல் ரெட் என்லர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ரெட் லேஸ் இருக்குது, அப்புறம் ஃபுல் கோல்டு கப்பி இருக்குது. ஃபுல் கோல்டு, ஆமாம். இது இல்லாமல் மெடுசா டிராகன் இருக்குது. ஸோ சொல்லிக்கிட்டே போயிட்டே இதுலேயே வந்துருச்சு. ஒரு 15 டைப்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு இதிலே எடுத்துட்டோம். ஆமாம். ஸோ வாங்க அடுத்து பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுல் கோல்டு, இது இந்த மேங்கோ எல்லோ ஒன்று அந்த மாதிரி ஒரு எல்லோ நல்லா இருக்கு சார். ஓகே. ஸோ இது வந்துட்டு பேரண்ட் சைஸ் ப்ளஸ் அதோட பேபிஸ். ஓகே ஓகே. இப்போ அதில் இதில் நல்லா எலக்ட்ரிக் ப்ளூ மார்க்கிங் தெரியும். ஆமாம், அது நல்லா தெரியுது இதில். ஆமாம். ஸோ வைஸ் இதில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் தெரியுது பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் அதோட பேபிஸோடு அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க அடுத்து பார்த்துலாம். இது வந்து ப்ளூ ஷ்ரிம்ப், ட்ரீம் ப்ளூ ஷ்ரிம்ப். ஓகே, ப்ளூ ஷ்ரிம்ப். ஆமாம். இப்போ கொஞ்சம் இது கம்மியாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொடுக்குறத நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரீட் ஆகி குட்டி வேணுங்கிறதுக்காக. ஓகே ஓகே. ஸோ இதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரீடிங் சைஸுங்களா? இல்லை இது வந்து ப்ரீடிங் சைஸ். இது எல்லாமே ப்ரீடிங் சைஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸ் தான். ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்கக்கூடியது. அண்ட் நம்ம அடுத்து பார்த்துடலாம் சைஸ். ஸோ இது ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குங்களா? ஃபுல் சைஸ். ஓகே. ஸோ இதுதான் ஃபுல் சைஸுங்களா? இதுக்கு மேலே வளருது. ஓகே ஓகே. இதுதான் ஃபுல் சைஸ் அடல்ட். ஸோ கைஸ் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட அந்த இதெல்லாம் பாருங்கள். அது கூட பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் ஒரு வெரைட்டி ஆஃப் கப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ. ஓகே. அது கையில் மாட்ட மாட்டேங்குது. ஆமாம். ஸோ கைஸ் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ளூ வந்துட்டு லைட்டாக தெரியுது அந்த ஷேடு. ஆமாம், எலக்ட்ரிக் ப்ளூ கப்பி. இது கொஞ்சம் வால் கிழிஞ்சிருக்குது. ஆக்சுவலாக கிளியாது தான் சேல் பண்ணுறதும் போது கிளியாது தான் எடுப்போம். சரி சரி. ஓகே ஓகேங்க. இது வந்து பேரண்ட் ஸ்டாக்கில் இருக்கிறது. ஓ, இதுவும் பேரண்ட் ஸ்டாக். ஆமாம். ஓகே. ஸோ கைஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு உள்ளே ஒன்று போகுது. ஸோ இப்போவே சார் நிறையா காட்டியிருப்பார். ஸோ இந்த ஃபிஷ் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கலரே வந்துட்டு அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வாங்க அடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தான் பார்த்தீங்கன்னா ரெட் லைஸ் கப்பியாம். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ சார் இதை பற்றி சொல்லுவார். பாருங்க, இது வந்து லேஸ் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ரெட்டு தான். ஓகே. பட் வந்து லெப்பர்ட் மார்க்கிங் இருக்கும் பாடி ஃபுல்லாக. ஓகே ஓகே ஓகே. லெப்பர்டு மார்க்கிங் இருக்கும். டெய்லையும் அதே லெப்பர்டு மார்க்கிங் இருக்கும். டெய்ல் வந்து லேஸ் ஸ்டைலாக இருக்கும். ஹை ஃபின் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபின்ஸ் எல்லாம் பெருசாக வச்சு அந்த லெப்பர்ட் மார்க் இருக்கும். ஆமாம், அந்த பேச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லெப்பர்டு, ஐ மீன் ரெட் லேஸ். பட் வேற அதோட ஃபீமேல் இதுதான். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல் கலராக. ஆமாம், எல்லா வெரைட்டிலுமே ஃபீமேல் வந்து டல்லாக இருக்கும். ஓகே சார். மோஸ்ட்டாக வந்துட்டு வெளியே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ காட்ட போகிறது. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு யாராச்சும் வந்துட்டு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சார் இதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். இது வந்து அல்பினோ பாரடைஸ், சைனீஸ் பாரடைஸ் ஃபேமிலியில் ஒயிட். இதோட கலரிங் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. வால் ஃபின்னேஜ் எல்லாம் நீளமாக இருக்கும். ஸோ ஐ வந்துட்டு ரெட் ஐயாக வரும். ரெட் ஐ வரும். ஓகே ஓகே. ஸோ இதுலேயே வந்து ப்ளூ கலர் வர்றது வந்து நார்மல் சைனீஸ் பாரடைஸ். ஓகே. இது வந்து அல்பினோ. இது எப்படி சார் வெளியே கிடைக்குமா? வெளியே கிடைக்காது, ஆனால் இப்போ கொஞ்சம் வெளியில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப வருஷத்து கனவு மாதிரி இது ப்ரீட் பண்ணணுன்றது. இது ப்ரீட் பண்ணணும். ஓகே. எனக்கு நிறைய முறை இது கிளிக் ஆகாமலே போனது.
இப்போதான் வந்து இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகி நல்லா கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ நம்மளே ப்ரீட் பண்ணி ஸோ இவ்வளோ எடுத்துருக்குன்றது பெரிய ஒரு விஷயம் சந்தோஷம். தான். ஆமாம் அது ப்ளஸ் சேல்ஸுக்கும் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே ஓகே நிறையா இருக்குது. ஸோ கைஸ் இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட பேச்சஸ் அண்ட் லைன்ஸ் பாருங்கள். ஸோ ஐபால்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு வித் ஒரு மாதிரி எல்லோஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறக்கும் நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு 3 வெரைட்டியாக சேர்ந்த மாதிரி இருக்குங்களா? ஒரு மாதிரி மாலி, அப்புறம் இந்த பீட்டா, ஜீப் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. இது ஒரு காம்பினேஷன். ஸோ கைஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது என்னன்றதை கேட்டுடலாம். ஸோ இது வந்து சாக்கோ ப்ரௌன் ஷ்ரிம்ப். சாக்கோ ப்ரௌன் ஷ்ரிம்ப். ஆமாம், சாக்கோ ப்ரௌன். அதாவது சாக்லேட் கலர் ப்ரௌன் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ சாக்கோ ப்ரௌன். ஸோ இந்த வெரைட்டி கொஞ்சம் ரேர் தானேங்க? ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்த வரைக்கும் ரெட்டு, எல்லோ, பிளாக், ப்ளூ எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த வெரைட்டி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா தொட்டிலையும் ஷ்ரிம்ப் இருக்கும். ஷ்ரிம்ப் இல்லாத தொட்டியே இல்லை. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, எல்லாருமே கேட்பாங்க, ஷ்ரிம்ப்பு வந்து ஏன் ஷ்ரிம்பை வந்து மீன் சாப்பிடுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே இப்போ ஒரு 5 பேர் 10 பேர் வாங்கி விடுறோம். அதில் வந்து மீன் சாப்பிட்டுருச்சுன்னா அந்த ஷ்ரிம்பு செத்து போயிடுமேன்ற ஃபீலிங்கில் பேசுகிறாங்க. பட் ஒரு ஷ்ரிம்பு வந்து மினிமம் 100 குட்டி வரைக்கும் கூட போடும். 100 குட்டி வரைக்கும். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, நிறைய ஷ்ரிம்பு உங்கள் டேங்க்கில் இருந்தால் அந்த ஷ்ரிம்பு வந்து என்ன ஆகுனா அது லிட்டர் ஆகிக்கிட்டே இருக்குது பேபிஸ். அதுக்கு ஒன்றும் பெருசாக தீனி தேவையில்லை. அதுக்கு தேவையானது வெறும் ஆல்கே மட்டும்தான். ஆனால் இந்த குட்டி நீங்கள் ஒரு வாரம் தீனி போடலைனாலும் இந்த குட்டி வந்து அந்த மீனுக்கு வந்து ஃபீட் ஆகிடுது. அதனால மீன் ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே ஓகே. நம்ம வந்து ஷ்ரிம்பை மட்டும் பார்க்கல, அது கூட சேர்ந்து அதான் ஒரே டேங்க்ல அந்த என்வாயர்மெண்ட். இப்போ ஏரியில் எப்படி பெரிய மீன் குட்டி மீனை சாப்பிடுது, தவளைய பாம்பு சாப்பிடுது, எல்லாம் இருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு மீன் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதான் என்வாயர்மெண்ட். அந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டை நான் இங்கே கொண்டு வர்றது. ஒவ்வொரு தொட்டிலும் எந்த தொட்டியில் நான் நெட்டு போட்டாலும் யூ கேன் சி ஷ்ரிம்ப். என்ன ரீசன்னா அந்த ஷ்ரிம்ப் வந்து நான் ஃபீடிங் என்னைக்கு பண்ணலையோ அன்னைக்கு வந்து அதுங்க மீன்களுக்கு கொஞ்சம் சாப்பிட தான் செய்யும். ஆனாலும் அதெல்லாம் போக மிஞ்சுறது எனக்கு இருக்கு இல்லையா? அதான் இறைவன் நமக்கு கொடுக்குறது. அது நிறைவாக இருக்கும், குறை இருக்காது. இதை நான் நம்புகிறேன், அதனால நான் அதை பண்ணுறேன். நல்ல விஷயம் சார். சொல்லுங்க. இது வந்து ஒரு ப்ரீடிங் ட்ராப். அதாவது வந்து சில வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் நம்மகிட்ட இருக்கும். ஓகே. ஒரு 4 மீனோ 6 மீனோ கிடச்சிருக்கும். அதுலேருந்து எல்லா குட்டியும் எடுத்து ஆகணும். ஒரு குட்டி கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்காக இது மாதிரி ஒரு ட்ராப் போட்டு இதில் இந்த மீனை விட்டு வச்சுருக்கோம். பாருங்க, இது வந்து மெடுசா டிராகன்கிற வெரைட்டி. See the coloring. ஒரு புது வெரைட்டியா இருக்கு. புது வெரைட்டி மெடுசா டிராகன். ஆனால் இது ஒரு எண்ட்லர் ஃபேமிலியில் வரக்கூடிய வெரைட்டி. ஸோ இதில் மேல் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபீமேல் கலரே இருக்காது. ஆமாம், கலர் இல்லை, நார்மல் வெரைட்டியாக நார்மலாக இருக்கும். ஆனால் இதுலேருந்து குட்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த குட்டியை இதுக்கு திங்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இதுலேருந்து ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகே. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் இதை ஃபுல்லாக போடும்போது இதில் வந்து இறங்குற குட்டிங்க இந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்துடும். ஸோ குட்டி தொட்டியில் எஸ்கேப் ஆகிடும். நம்மக்கிட்ட வந்து மீன் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ குட்டியும் போகாது, மீன் நம்ம திரும்ப திரும்ப ப்ரீட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல மெத்தட் இல்லைங்களா காப்பாத்துறதுக்கு. ஸோ நிறைய இடத்துல இது பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட தெரிஞ்ச ஸ்டைலில் பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு. இது வந்து டம்போயர் பிளாட்டினம்னு சொல்கிற வெரைட்டி. ஓகே. பாருங்க, இதோட விங்ஸ் பாருங்க. டம்போயர். ஆமாம், டம்போயர். ஸோ கைஸ் மோஸ்ட்டாக நிறைய பேர் கேரளாலேருந்து வர டம்போயர் அது நல்லா இருக்கும்னுவீங்க. சில பேர் வந்துட்டு ஒரிஜினல் இல்லாமல் வாங்குவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராகவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஷார்ட் பாடி, எவ்வளோ பெருசு. அந்த பாடியோட பாதி சைஸுக்கு அந்த விங்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் இதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விங்ஸ் மட்டுமே வேறு கலர். ஆமாம், இது வந்து ஃபீமேல். இதில் வந்து வால் மட்டும் கலர் இருக்கும். ஓகே. ஸோ இதுவும் பண்ணுறோம். ஸோ இதுலேயே டூப்ளிகேட் வெரைட்டி வருது இல்லைங்களா? இதில் விங்ஸ் இல்லாமல் கிடைக்கும், ஸ்டீப்பாக கொடுப்பாங்க. அதே டம்போயர்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது ஸோ இதான் ஒடிசா பார்பு. ஓகே. கலர் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஷேடு தெரியும். இது வந்து மேல்ஸ். ஓகே ஓகே. இதோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கலரே இருக்காது, பிளைன் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது ப்ரீடிங்காக பிரித்து வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்டாக். இது வந்து இந்தியன் இண்டிஜினியஸ் வெரைட்டி. ஸோ இது ஒரிஜினல் இந்தியன் தான். ஆமாம் சார், இது ஃபுல்லாக கண்டென்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குல்ல? அது மாதிரி தான். இது ஒடிசா பார்புன்னு சொல்லுவாங்க. ஒரிசா இல்லை, ஒடிசா இல்லை ஒடசான்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ப்ரீட் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக ரன்னிங் வாட்டர் கண்டிஷன் வேணும். ஸோ நாங்கள் வந்து எங்களோட சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே. எல்லா தொட்டிலும் பாருங்க, ஸ்னைல் ப்ரீட் ஆயிருக்கு, தெரியுதா? ஸ்னைல். ஆமாம், கோல்டன் ஆப்பிள் ஸ்னைலோட குட்டிங்க. ஓகே. அங்கே இருக்குது. இவ்வளோ தண்ணி இருக்குது, இவ்வளோ டெம்பரேச்சர். கை வச்சு பாருங்க, ஒரு தொட்டி அது பாசனம் காண்பது. இந்த தொட்டி வேணாம், எந்த தொட்டியில் இருந்தாலும் கை வைங்க.
இந்தாங்க இங்கே உள்ளது கைவிங்க. கழுவணும்னா சும்மா லேசாக அலசி விட்டு அதை தண்ணியை விட்டாச்சு. இந்த தொட்டி எந்த தொட்டியில் வேணாலும் கை வச்சு பார்க்கலாம். அது எப்படி இது? ஓ, இந்த இது இருக்கிறதுனால இவங்க பண்ணுற வேலை. இந்த நத்தை ஸ்டைல் தள்ளுங்க தள்ளுங்க. எல்லாம் ஃபீமேல். இது வந்து ஃபுல் கோல்டு கப்பி. ஓகே. இது வந்த ஸ்டாக்கில் எல்லாம் சேல் பண்ணது போக ஃபீமேல் மட்டும்தான் நிறையா நின்றுது. 1 or 2 மேல் தான் இருந்தது. ஸோ அடுத்து அதுலேருந்து குட்டி எடுக்கணுங்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு பெரிய சைஸ். ஆமாம். ஸோ கைஸ் கலர் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபுல் கோல்டனில் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல் சைஸு. ஆனால் இதில் இந்த தொட்டி ஃபுல்லாகவே அதோட குட்டிங்களை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 500 குட்டி இருக்குது இதுக்குள்ளே. 500 குட்டி இருக்குது. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் தொட்டியோட கீழே பாருங்கள் ஃபுல்லாக கோல்டன் ஆப்பிள் ஸ்னைல்ஸ் ப்ரீட் ஆகி அதோட குட்டிங்களும் இருக்குது. ஸோ தொட்டியில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஆல்கே இருக்கான்னு நீங்கள் கை வச்சு ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்கையே பார்க்க முடியாது. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எங்கேயுமே இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைல்ஸ் தான். ஸோ அங்கே இருக்குது. அது நமக்கு வந்து எப்படி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், எப்படி மண்புழு வந்து உழவர்களோட நண்பனோ அது மாதிரி ஸ்னெயில் வந்து ஃபிஷ் நம்ம அது மாதிரி ஃபார்முக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி லேபர். அது ஓகே அன்பெய்டு லேபர். ஸோ இது வந்துட்டு நிறையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆல்கே ஃபார்ம் ஆகாது. கழுவும் போது ரொம்ப ஈஸி. வெறும் மீனை பிடிச்சிட்டோம்னா நத்தையை எடுத்துட்டோம்னா தண்ணி ஊற்றி அலசி விட்டுறலாம். தேய்க்கிற வேலையே இல்லை. ஸோ கைஸ் வாங்க அடுத்து பார்க்கலாம். ஓகே. இது வந்து இப்போ கப்பி பார்த்துட்டு இருக்கிறதுனால காட்டுறேன். இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ எண்ட்லர். ஜாப்பனீஸ் ப்ளூ எண்ட்லர். எண்ட்லர் ஓகே. தெரியுது. இது எண்ட்லர் வெரைட்டி. எண்ட்லர் வெரைட்டியில் ப்ளூ பாடியில் ப்ளூ வரும், சிசர் டெயில் மார்க்கிங் இருக்கும், ஹை ஃபின் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ எண்ட்லர். இன்னொன்று வந்து அமெரிக்கன் ஃப்ளாக் ஃபிஷ் பேபிஸ், அதாவது ரெடி ஃபார் சேல் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஃப்ளாக் ஃபிஷ்ங்கிற வெரைட்டி. அமெரிக்கன் ஃப்ளாக் ஃபிஷ்ஷா? ஃப்ளாக் அமெரிக்கன் ஃப்ளாக் ஃபிஷ். இதெல்லாமே நம்ம இங்கே நம்ம ப்ரீட் பண்ணுற வெரைட்டி. ஓகே. ஸோ கைஸ் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு. இது அமெரிக்கன் ஃப்ளாக் ஃபிஷ். ஓகே. வெரி குட் ஆல்கே ஈட்டர். ஓ இதுவும் ஆமாம், வெரி குட் ஆல்கே ஈட்டர். நல்லா ஆல்கே கிரேஸ் பண்ணோம் டேங்க்கில், பிளான்டட் டேங்க்கில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ் எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிளான்டட் டேங்க்குக்கு தேவையான வெரைட்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் இது வந்து என்னென்னா கில்லி ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது. கில்லி ஃபிஷ்ங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஃபிஷ்ஷஸ் அவைலபிள் இருக்குது. அது வந்து என்னென்னா மண்ணில் முட்டையிட்டு எக்கை பரி பண்ணிட்டு போயிடும். ஆனால் அந்த எக்கு வந்து 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் இன்குபேஷன் பீரியட் வந்து அவ்வளோ நாள். நம்ம இன்றைக்கி முட்டையிட்டால் நாளைக்கு குட்டி வர்ற மீன்களை தான் பார்த்துருக்கோம். 3 மாதம் முட்டையை வச்சு காப்பாற்றி வச்சிருந்து முட்டையில் குஞ்சு பொறிக்க முடியும்னா அதை பண்ணலாம். அந்த மாதிரி அதெல்லாம் இந்த வெரைட்டி சேர்ந்தது. இது வந்து இட் நீட்ஸ் ரெயின் வாட்டர் ஃபார் ஹேச்சிங். ஓகே ஓகே. நார்மலான ஒரு நம்மளோட போர் வாட்டரில் ஹேச்சிங் வராது. அந்த இப்போ வந்து இந்த ரெய்னி சீசன் இப்போ கொஞ்சம் ப்ரீட் ஆகும். ஆனால் நான் த்ரூ அவுட் த இயர் வந்து என்னோடய வாட்டரை வந்து ரெயின் வாட்டர் கண்டிஷனுக்கு ரெடி பண்ணி அதில் ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட இதை 30 வருஷமாக ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். 30 வருஷமாக இது இன்னொன்று கூட இங்கே இப்போ இன்னொரு வெரைட்டி இருக்குது. இது வந்து ஹார்லிக்வின் ராஸ்போரா. இந்த வெரைட்டிங்களா? ஆமாம், ஹார்லிக்வின் ராஸ்போரா. இது வந்து எதோட ஒரிஜின்? இது நமக்கு ஆக்சுவலாக இது தாய்லாண்ட்லேருந்தோ இந்தோனேஷியாவிலேருந்தோ வருது. ஓகே. பட் நான் ட்ரையலுக்காக வச்சுருக்கிறேன். இன்னும் என்ன இது சக்ஸஸ் ஆகலை. ஓ சரி. ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு இது ப்ராசஸில் இருக்குது. என்கிட்ட வந்து இப்போது ரமினோஸ் ராஸ்போரா, அதாவது நேக்கட் ராஸ்போரா சொல்லுவாங்க. அப்புறம் குத்துப்பு ராஸ்போரான்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஒரு கிரீன் ராஸ்போரா அது ஒன்று. அப்புறம் மைக்ரோ கேலக்ஸி ராஸ்போரா வெரைட்டிஸில் 2-3 வெரைட்டி பண்ணுறோம். இன்னொரு ஃபார்ம் இருக்குது. அங்கே டெட்ரா வெரைட்டிஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி டெட்ராஸ் பண்ணுறோம். சர்பே டெட்ரா, பலூன் ரெட்டி டெட்ரா, க்ளோலைட் டெட்ரா, மவுண்டன் மினோ, பிளட் ஃபின், ஆல்பினோ பிரிசிலா, அதுக்கப்புறம் செரி பார், ஆல்பினோ செரி பார், கோல்டன் பார்ப், அப்புறமா ஹாக்கி ஸ்டிக். ஸோ ஒரு 10 வெரைட்டி பண்ணுறோம் அந்த ஃபார்மில், வெறும் டெட்ராஸ் மட்டும். ஓகே ஓகே. இங்கே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டி. இது அண்டர் ரிசர்ச் மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். ரிசர்ச் சென்டர்னே சொல்லலாம் அது. ஆமாம், அது மாதிரி பண்ணிகிட்டே தான் இருப்பேன். டெய்லி என்னோட வேலை வந்து இதுதான். ஓகே ஓகே. ஏதாவது ஒன்று புதுசாக கிளிக் ஆகும். கிளிக் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லைனாலும் பரவாயில்ல. சைஸ் வளர்ந்துச்சுன்னா வித்தரலாம்.
ஸோ இந்த ராஸ்போரோன்றது நம்ம ஊர் கிடையாது, நம்ம ஒரிஜின் கிடையாது. ஸோ கைஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வெரைட்டி தான். ஸோ கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அமெரிக்கன் ஃப்ளாகாக இருக்கட்டும், இந்த ராஸ்போரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம்.